யூரினே சரியாக போலங்க, அப்படியே அடைச்சிக்கிட்டு நிற்கிதுங்க அப்படின்னா நம்ம மூக்கரட்டை கீரை எடுக்கப்படும் பொழுது நல்லா யூரின் சூப்பராக பிரியுங்க. அப்போ ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டுவாங்க ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூரணமாக தான் கிடைக்குதுங்க, எனக்கு கீரையே கிடைக்கலங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் இந்த மூக்கரட்டை கீரையினுடைய சூரணத்தை போடுங்க, பாயில் பண்ணுங்கள். எசன்ஸ் நல்லா இறங்கும், இறங்கி 1 டம்ளராக சுண்ட வச்சுக்கோங்க. வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதை டைரெக்டாகவும் சாப்பிடலாம், அல்லது ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தேன் கலந்தும் சாப்பிடலாம். அதாவது இந்த சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்றது இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, இன்றைய சர்க்கரை நோயாளிகள் நாளைய சிறுநீரக நோயாளிகளாக உருவாகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.